கல்மண்காரமா இருக்கிறீங்க. சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. அமைச்சர் சேகர் பாபு எங்களை கேள்வி கேட்க யார் என்றும், எங்கள் துறை அமைச்சர் KN நேருதான் எங்களிடம் பேச வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். கொடுத்து பிரியாணி போட்டதா 10 வாட்டி சுத்தி காட்டுறீங்க. MK ஸ்டாலின் ஐயா உங்க பக்கத்துல தேநீர் குடிச்சாரு, உட்கார்ந்து சாப்பிட்டாரு. யாருக்கு சாப்பிட்டா? நாங்க கேட்டோமா? பிரியாணி கேட்டோமா? டீ கேட்டோமா? இல்ல அந்த 2000 ரூபாய் பூச்சி பிடிச்ச அரிசியை கேட்டோமா? நாங்க கேட்கவே இல்லையா? நீங்களே தானே கொடுத்தீங்க. அது கூட உங்க வீட்டு பணம் இல்லைங்க. நாங்க கொடுக்குற வரி பணத்துல தான் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, பிரியாணி சாப்பிட்டீங்க, மழையில வந்து நடந்தீங்க, தேநீர் குடிச்சிங்க. அப்ப அதே மக்கள் தானே இப்போ இங்க உட்கார்ந்துருக்கோம். இப்ப ஏன் எங்களை சந்திக்க வரல? சரி, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, உதயநிதி ஸ்டாலின் வரலாம்ல, அவரு வந்து எங்களை சந்திச்சு பேசலாம்ல, ஏன் வரமாட்டேன்றாரு? உலகமே போயிடுச்சு இந்த செய்தி. உங்களுக்கு போவாமலே இருக்கும். கல்மண்காரமா இருக்கிறீங்க. சேகர் பாபா வச்சு பேச வைக்கிறீங்க. அவர் வந்து எங்க அமைச்சரே கிடையாது. நேரு எங்க போனாரு? நேரு வர சொல்லுங்க, நேரு பேச சொல்லுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலிருந்து தான் வராங்க, எல்லாம் வந்து தொழிற்சங்கத்திலிருந்து தான் வராங்க. ஆனா நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? உங்க வாசல் முன்னாடி தான் நாங்க உட்கார்ந்து போராடி இருக்கோம். போறவங்க வரவங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப ஏன் எங்க கிட்ட பேச்சுவார்த்தை இல்ல? கடுமையா பேசுறீங்க, மிரட்டலுக்கு ஆளாவுறீங்க. கவுன்சிலரை விட்டு எங்களை மிரட்டுறீங்க. 5000 ரூபாய் தரேன் வாங்க, இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயந்தவங்களை கூட 5000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு பணத்தை காட்டு மக்களை ஆசை காமிச்சா யாருமே இந்த மக்கள் போல கொடுத்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.